சொக்கனியா 3:20 அக்காலத்திலே இருக்கும். அதை இக்காலத்திலே வாசிக்கிறேன். இக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், இக்காலத்தில் உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக என்று கர்த்தர் சொல்லுகிறேன் என்று நம்ம பார்ப்போம். இதில் ஒரே வசனத்தில் 5 வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். நம்ம வாக்குத்தத்தத்தில் உங்களுக்கு ஸ்டிக்கரில் 4 தான் போட்டுக்கிறோம், 5 இருக்குது, 4 அடைக்கிருக்கிறோம். உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் முதலாவது சொல்றாரு. உங்களை 12வது சேர்த்துக் கொள்வேன். உங்கள் சிறையிருப்புகளை திருப்புவேன். உங்களை கீர்த்தியாக வைப்பேன், புகழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று சொல். அதே 19வது வசனம் வாசிங்க. 19 சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவளை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் வந்து நொண்டியா இருக்கவன கைது பண்ணுவாங்க இல்லையா, சும்மா விடுவாங்களா? கைது பண்ணுவாங்க, பிரயாசம் பண்ணுவாங்க, நிந்தைகள் சொல்லுவாங்கன்னா நிந்திப்பாங்க. அதான் சொல்றாரு, அந்த நிந்தையை என்ன செய்வாங்கள மாற்றி புகழ்ச்சியா கிருத்தியா நம்ம வந்து நொண்டியா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தான். நொண்டின்னா யாரு? தேவனுடைய பிள்ளைகள் நொண்டியா இருக்கும். நம்மளை பார்த்தா எல்லாரும் செய்யலாம், கைது பண்றான், நிந்திக்கிறான், தூசிக்கிறான், பரியாசம் பண்றான். நல்லுண்டவன் சேர்த்து நம்ம தலைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அரசாங்கமும் கல்வி வச்சிருச்சு, நீங்க பெரிய வாழ்வை என்று சொல்லி நம்ம தெரிவிச்சிட்டாங்க. ஆகவே சிறுபான்மையினர் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் சிறுபான்மையினர் தான், ஒரு இடத்துல பெரும்பான்மையில் இருக்கின்றார் பார்வை இருக்கிற நம்மை தான் நான் சொல்றேன். அதனால உங்களை நான் கூட்டி சேர்த்து எப்படி வைப்பேன்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். இந்த அனுபவித்த தேசங்களில் எல்லாம் உங்களை வெட்கம் அனுபவித்த தேசங்களில் எல்லாம் உங்களை தேசத்துல அதே இடத்துல யோசிப்பு பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல அதே இடத்துல ஓய்விட்டார். அதே இடத்துல அப்ப அவன் அனுபவித்த அந்த வெட்கம் எல்லாம் என்ன செய்யறது? புகழ்ச்சி கேட்க மாறிச்சா இல்லைங்களா? ஆண்டவர் சொன்ன செய்வார். சரி, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மறக்கிறவரை செய்வார். தானியேலை எல்லாரும் மறந்துட்டாங்க. தானியேல் செய்த நன்மையெல்லாம் மறந்துட்டாங்க. ராஜா கூட மறந்துட்டார். நான் ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கம் வராமல் செய்கிறேன். அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவருடைய நிம்மதியெல்லாம் ஈனமாக்கி அவர் தூக்க விடாமல் செய்து தானியேல் வந்து அந்த சொப்பனத்தை சொல்லிதான் என்ன எனக்கு அவருக்கு நிம்மதி கிடைக்குது, இவனுக்கும் உயர்வு கிடைக்குது. ஆண்டவர் ஒரு உயர்த்தை நினைச்சாருன்னா அதிகாரிகளுக்கு தூக்கம் வராமல் செய்யுது. மேல் அதிகாரிகள் நம்மளை உயர்த்தமாக வச்சிருப்போம், பிள்ளையே வச்சிருப்பான், பிள்ளைய வச்சு நசுக்கிட்டே இருப்பான். ஆண்டவரை நினைச்சாரு தூக்கம் வராம செஞ்சுக்குவார். ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்யும்படியே மாற்றிக்குவார். அல்லேலூயா. யோசிப்பையும் அந்த பணபத்திரக்கான மறந்து விட்டான். மறந்த போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த ராஜாவுக்கு தூக்கம் வராம செய்தார். ராஜாவுக்கு தூக்கம் வராம செய்து அவருக்கும் ஒரு கனவை கொடுத்து அது சொல்ல முடியாம எல்லாம் திணறாங்க. அப்போ தானியேல் இந்த யோசேப்பு தான் போய் என்ன பண்றாரு? சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பு
போய் அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லி இவர் உயர்த்தப்படுகிறார். அல்லேலூயா. உங்களை உயர்த்தி வைக்கிறதுக்காக ராஜாவுக்கு தூக்கம் வராமல் செய்வார், அதிகாரிகளுக்கு தூக்கம் வராமல் செய்வார், முதலாளிகளுக்கு தூக்கம் வராமல் செய்வார். அல்லேலூயா. உங்களை நீதிக்கிறவர்கள், அவமானப்படுத்துவர்கள், வெட்கப்படுத்துவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்தி உங்களை தலையை நிமிர செய்வார். ஒரு பாட்டு கூட இருக்கு, தலையை நிமிர செய்வாங்க, தலையை நிமிர செய்வார், தலையை உயர்த்து, தலையை உயர்த்து. என் தலை என்ன செய்யப்படுகிறது? இப்பொழுது என் தலை உயர்த்தப்படுகிறது. தாவீது சொல்றார், இப்பொழுது என் தலை சத்தத்திற்கு முன்பாக உயர்த்தப்படுகிறது. 27 இப்பொழுது என் தலை என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எப்படி சொல்றாரு? விசுவாசத்தோட பேசுறாரு. என்ன சொல்றாரு? விசுவாசமா பேசுறாரு. என்னுடைய தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்தப்படி வைத்து கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுகிறேன். என் தலை என்ன செய்யப்பட போகிறது? உயர்த்தப்பட போகிறது அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார். அல்லேலூயா. உயர்த்தப்படும், நான் அவரை பார்ப்பேன், துதிப்பேன், அவரை ஆராதிப்பேன் என்று சொல்லி அவர் தீர்மானம் செய்கிறார். அல்லேலூயா. நல்ல தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே செய்தீங்கன்னா நான் இப்படி செய்வேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. தாவீது இந்த காத்து பட்டணத்தை பிடிக்கிறது போவோம். பெலிஸ்தர்கள் அங்கே இருக்கிறாங்க. பெலிஸ்தருடைய பட்டணம், பெலிஸ்தர்கள் பயங்கரமானவர்கள். அந்த பட்டணத்தை பிடிக்க முடியாது. ஆனாலும் அவன் யுத்தம் பண்ணுவான். யுத்தம் பண்ணி பெலிஸ்தர்களெல்லாம் கொன்று அந்த காத்து பட்டணத்தை பிடித்துக் கொள்வான். காத்து பட்டணத்தை பிடித்துக் கொள்வான். பிடித்துக் கொண்ட போதே அவன் அங்குள்ள பொருள்களை எல்லாம் எடுத்துட்டு வருவான். அங்குள்ள பொருட்கள் எல்லாம் தங்கம், வெள்ளி, பொன், வெங்காயம், நல்ல பொருள்களை கூட எடுத்துட்டு வந்து தேவனுடைய ஆலயத்துக்காக சேர்த்து வைப்பான். எங்க கொண்டு வருவான்? தேவனுடைய பட்டண சாலையை கொண்டு வச்சுருவான். சரிங்களா? அப்போ யாருக்கு முதலிடம் கொடுக்குறான்? தேவனுக்கு. தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறான். என்ன தேவனுக்கு என்று கொடுக்குறான். இப்போ தேவன் அவனை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறார். அல்லேலூயா. உயர்த்துகிறார். இல்லைங்களா? நாமும் தேவனுக்கு கொடுக்கிற போது உயர்த்துவார். தேவனுக்கு அவர் நம்ம என்ன செய்வார்னா உயர்த்துவார். நம்ம தேவனுக்கு இந்த செய்கிற காரியங்கள் வீணாய் போகாது. ஆகவே ஒரு வசனம் கூட இருக்கணும். ஒரு வசனம் வாசிப்போம். எரேமியா 1 நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அப்போ அந்த வசனத்துல ஆண்டவர் நம்மை சேர்த்து கொண்டதுனால நம்முடைய அதாவது பால் கறக்கிற ஆடை கறவலாடுகளை மெதுவாக நிறுத்துவார். அந்த வசனம் நம்ம கறவலாடுகளை வாசிங்க. ஏசாயா 40:11 வாசிங்க. ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். பால் கறக்கிற ஆடுகளை மெதுவாக நடத்துவார். நம்ம விசுவாசிகள் ஆடுகள். ஆண்டவர் வந்து நல்ல மேய்ப்பர். நம்ம ஆடுகள், அவர் கைக்குள்ளான ஆடுகளுமா இருக்கிறோம் என்று சங்கீத வாசிக்கிறோம். நம்ம ஆடுகள் என்ன செய்யணும்? குட்டி போடணும். குட்டி போட்டால் தான் பால் கறக்க முடியும் இல்லையா? குட்டி போடணும்னா பால் இருக்காது. குட்டி போடணும், பால் கறக்கணும். குட்டி போடுறதுனா ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும்.
பால் கறக்கிறது என்றால் நல்ல சபைக்கு நல்ல என்ன செய்யணும், நம்ம தசமா காணிகளை கொடுக்கிறது, உலகத்தை தாங்குவது, இப்படி நாம் செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம மெதுவாக நடத்துவார். எப்படி நடத்துறோமா? கறக்கிற ஆடுகளை மெதுவாக, கறக்காத ஆடுகளை கஷ்டப்பட்டு நடத்துவார், கஷ்டப்பட்டு நடத்துவார். அப்போ நீங்கள் மெதுவாக நடத்தணும். ஒரு பாஸ் சொல்லுவார், சங்கீத வாசகம் சொன்னால் 2 வாசிப்பாங்கல்ல, மெதுவாக உட்காந்து அப்படின்னு. எப்படி உட்காந்து மெதுவாக, அதான் நல்ல அன்பாக சொல்லுவார். அப்படியே மெதுவாக நடத்துவான். தேவன் எப்படி நடத்துனாரு? மெதுவாக நடத்துவான். கஷ்டம் இல்லாமல், பாடு இல்லாமல், வேலை இல்லாமல், வேலை இல்லாமல், துன்பம் இல்லாமல், தொலை இல்லாமல், பாடுமா நிம்மதியாக கேட்கறதோடு மெதுவாக நடத்தும். இல்லையா? அப்போ ஆண்டுடைய ஊழியர்களை நம்ம தாங்கும்போது தாவீது என்ன பண்றாரு? சத்துருக்களை எல்லாம் முறியடித்து அவனை இளைப்பாற பண்ணிதான் வாசிக்கிறோம். என்ன செய்தாரா? இளைப்பாற பண்ணிதான். அவன் மெதுவாக நடத்துறாரு. தாவீது அப்படி நடத்துறாரு. மெதுவாக நடத்தி அவனை எல்லா இடத்துலையும் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து அப்படியே மெதுவாக உட்கார வைக்கிறார். சிங்காசனத்தில் மெதுவாக உட்கார்ந்து வேலையை சொல்லுவோம். தேவன் நம்மை உயர்த்துவதிலே கவனமாக இருக்கிறான். ஆண்டவருக்காக செய்கிற ஒன்றையும் நமக்கு வீணாய் விடுகிறதல்ல. ஆண்டவருக்காக நம்ம எது செய்யணுமோ அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தாலும் பலனை தருகிற தேவனாக அவரே இருக்கிறார். அல்லேலூயா இருக்கிறார். ஆகவே முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம்? கூட்டிக் கொண்டு வருவேன். நம்மை கூட்டிக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறியாத மக்களாக இருந்தோம், புத்திரங்களை ஆராதித்தோம், உலக பிரகாரமாக வாழ்ந்தோம், பாவத்திலே சாபத்திலே மூழ்கி கிடந்தோம், கடுமையா இருந்தோம். நம்ம என்ன செய்தாரு? கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, உங்களை இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்தாருமா? கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். கூட்டிக் கொண்டு வருகிற தேவன் நமது தேவன். கூட்டிக் கொண்டு வந்து சபையிலே சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. சேர்த்துக்கிறார். கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். யாக்கோபை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போறார். மாமா வீட்டுக்கு என்ன செய்யறோமா? கூட்டிக் கொண்டு போறார். மாமா வீட்டுல இருந்து 20 வருஷம் கழிச்சு என்ன செய்யற? கூட்டிக் கொண்டு வர, கூட்டிக் கொண்டு வர தகப்பன் வீட்டுக்கு கூட்டிட்டு வர அவர் அழைத்து கொண்டு போகிறார். நம்ம கூட்டிக் கொண்டும் வருகிறார். அல்லேலூயா. தேவன் தான் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை கருப்பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர், கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயத்துதையா. அந்த யாக்கோபு ஒண்ணுமில்லாம போனா யாக்கோபு என்ன செய்தாரு? அழைத்து கொண்டு கூட்டிக் கொண்டு போனார். கூட்டிக் கொண்டு போனவங்களை சும்மா விட்டாரா? ஒரு பாட்டி இருந்துச்சு. அந்த பாட்டி வந்து மேல ரொம்ப பாசமா இருக்கும். ஆனா ஒரு வரும்போது ஒன்றும் வாங்கிட்டு வராது. வந்த பிறகு அந்த பேரக்கூடிய 2-3 பிள்ளைகள் அவங்கள அவங்க பேசி அவங்க கடைக்கு போவோம் கூட்டிட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டு வெத்திரமாக்கு வாங்கி அந்த பிள்ளைகள் சும்மாவே கொண்டு வந்து. அப்புறம் போக போக பிள்ளைகள் வளர்ந்துட்டு வரும்போது அந்த பிள்ளைகள் இந்த பாட்டி வந்துச்சுன்னா அப்போ எட்டியே பார்க்காது. எட்டியே அவங்க அம்மா சொல்லுவாங்க, பாட்டி வந்துருக்கு என்னன்னு கேளுங்க அப்படின்னு உங்களை கூட்டுது. அந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க, பாட்டியா வேணும் பாட்டியா வேணும் சொல்லு. ஏன்னா கூட்டிட்டு போய் என்ன பண்ணுது? ஒன்றும் வாங்கி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? ஏதாவது வாங்கி கொடுத்தாதான் அது நம்ம மேல பிரியமா இருக்கும். என்ன? ஆமா,
இவனை சும்மா கூட்டிட்டு போறதுல அர்த்தம் இல்லை. ஆண்டவர் நம்மை கூட்டிட்டு போறாங்க, ஏதாவது செய்யறாரு. அல்லேலூயா. நம்மை கூட்டிட்டு வந்து சும்மா வச்சிருக்காரமா, என்ன செய்யறாரு? உங்களோட தேவைகள்லாம் சந்தித்து அற்புதமா நடத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் கூட்டிட்டு போய் சும்மா விடுறதில்லை. ஆபிரகாமை கூட்டிட்டு போனாரு, பெரிய சீமானாய் போய்க்கிறார். ஈசாக்கை கூட்டிட்டு போனார், 100 வருஷத்துக்காக ஆசீர்வதித்தார். யாக்கோபை கூட்டிட்டு போனாரு, 2 பெரிய பரிவாரத்தோட என்ன பண்றாரு, திரும்பி வர. இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் ராஜா வந்து சிறைப்பிடித்து கொண்டு போனான், பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டான். அது வாலிப பிள்ளைகளை கொண்டு போனான். யார் கொண்டு போனா? வாலிபர்களுக்கும் அந்த சிறைப்பிடித்து கொண்டு போனாங்கன்னா வாலிபர்களுக்கு தான் தேவை. வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை தான் கொண்டு போவோம். வயசான கழுது கட்டைகளை விட்டுட்டு போயிடுவான், இல்லைன்னா அடிச்சு கொண்டு போட்டு போயிடுவான். சிறு பிள்ளைகளை கூட கொண்டு போகணும், அதுகளை இண்டாக்கி கேட்டு போயிடுவான். ஆண்டவர் சொன்னார், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் மன்னமாக உங்களை சேர்த்துக்கொள்ள மனதால் உங்களுக்கு என்ன செய்யல, மனது எத்தனை தரமோ மனமா இருந்தேன் என்றார். எனக்கு மனமா இருந்தேன், இன்னைக்கு மனமா இருந்தேன், நாளைக்கு வருவான்னு எதிர்பார்த்தேன், அந்த வருவான்னு இருக்கேன், இந்த மாதம் வந்துடுவான்னு பார்த்தேன், அடுத்த வருஷமாவது வந்துடுவான்னு பார்த்தேன், வரவே இல்லைன்ற, வரவே. அதனால உனக்கு ஏற்படுகிற காரியங்களை சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவுக்கு பின் 70வது நூற்றாண்டில் நடக்கிற காரியங்களை சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு வந்து சத்துரு வந்து உங்களை என்ன செய்வான், இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போவான். உங்கள் பிள்ளைகளை துணிக்க வைக்கிற மாதிரி என்ன செய்வான், கல்லில் தூக்கி அடிப்பான். இந்த பஜாரில் ஒரு குருவி விற்றாங்க, குருவி சாப்பிட்டீங்களா? குருவி வாங்கி கொடுங்க. குருவி வைத்தாங்க. அப்போ நாங்கள் எல்லாமே சாப்பிடுறேன். முயல்லாம் வைப்பாங்க, முயல், கிளி, மைனா, குருவிலாம் வைப்பாங்க. 12 குருவி 1 ரூபா, 12 குருவி அப்போ 1 ரூபா. இப்போல்லாம் ரொம்ப இருக்கும், இப்போ கிடைக்காது. அப்போ அந்த கரும்பு சிக்குன்னு சொல்லி வைத்தாங்க. அதை வாங்கி என்ன பண்ணாங்க, ஒரு கல் எடுத்து அதை 12ஐயும் சுத்தம் பண்ணிட்டா அப்படின்னு கல் எடுத்து இப்படி வச்சுட்டு ஒவ்வொரு குருவியாக அதை பிடிச்சி மண்டையை ஒரு அடி கல்லில் மண்டையை ஒரு தட்டிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அங்கே ஒரு பையன் இருந்து அதை சுத்தம் பண்ணுவான். 12 இதையும் சுத்தம் பண்ணி கொடுத்தான். அந்த மாதிரி ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளே என்ன செய்வான், கல்லையும் மோதி அடிப்பார்கள், முதியோருடைய முகங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு வந்த ஒரு ராஜா ஹிட்லர், இவர் காலத்தில் டொமிசியன் சக்கரவர்த்தி இருந்தார். ஒரு ராஜா அவன் வந்து அப்படி சொன்ன மாதிரியே இருந்துதான். ஜனங்கள் எவ்வளவோ கூட்டம் எக்ஸலம் ஜனங்க வாங்கல. அந்த உயிர்த்தலுக்கு பிறகு என்ன செய்யல, சரியா வரல, ஆண்டவர்கிட்ட வரல. ஏன்னா ஆண்டவரை அவங்க நம்பல, பிதாவை தான் நம்பினாங்க. பிதா தான் எங்களுக்கு, இவர் குமாரன்றாரு, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, பிதா போதும் எங்களுக்கு. பிதா ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாம் தான் எங்களுக்கு பிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிதாவே தேவனையே அவங்க நம்பி வாழ்றவங்களா இன்றைக்கும் அவங்க இருக்காங்க. தேவனை தான் நம்பி வாழ்றாங்க, அந்த பலிகளாக செலுத்துறாங்க, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, புதுமதி இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கிற போது இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் அந்த ராஜா வந்து நிறைவேற்றலாம் அப்படின்னு நடந்தது. முதியோருடைய எல்லாம் அடிச்சு கொண்டு மாட்டான், வாலிப பிள்ளைகளை கொண்டு போயிட்டான், அது கொண்டு போயிட்டான். அப்படியே நடந்தது. ஆண்டவர் அழைக்கிறது, ஆண்டவர் வந்திருந்தாங்க வைங்களேன், நினைச்சிருப்பாங்க. ஆண்டவர் விசுவாசி வந்திருந்தாங்க, எல்லாரையும் பாதுகாத்துருப்பார். என்ன செய்வாங்க, பாதுகாத்துருப்பார். இந்த செங்கடல்ல பார்வன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் பக்கத்தில்
பக்கத்தில் வெட்டிட்டு வரும்போது 2 பக்கம் மலைகள் 2 செங்கடல் போகிறதுக்கு தப்பிச்சு போக வழியே இல்லை. அப்படி வந்து பிடிச்சிட்டான். ஒரு 4 பக்கம் வந்து என்னோட்டா உள்ளுக்கு வந்து பிடிச்சிட்டு போது தப்பி போக வழியே இல்லாமல் ஆகிட்டான். அப்போ இவங்க கடலில் வந்து சாக வேண்டியதுதான், மலையில் ஏற முடியாது. அப்படிப்பட்ட நெருக்கத்தில் கத்தரை தேடினவங்க கூப்பிட்ட போது என்ன செய்தாரு, போல நீட்டினாரு. நீட்டின உடனே செங்கடல் 2ஆ உடந்தது. இவங்க உள்ள போனாங்க. அவன் இவங்க நடந்தே போகிறாங்க. அவன் எப்படி வரான், குதிரையில் ஏறி வரான், ரதத்தில் ஏறி வரான். வந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை தொட முடியல. என்ன செய்யணும், தொட முடியல. பாருங்க எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தாரு. பாருங்க சின்ன பிள்ளைகள்ல வயசானவங்க எல்லாம் போனாங்க இல்லையா, யாரையா தொட முடியுது, அவனால தொட முடியல. அதுக்கு என்ன செய்யறாரு ஆண்டவர், அங்க மேகத்தை கொண்டு இறக்கிறார். என்ன செய்யறாரு, மேகத்தை கொண்டு அவங்க இறக்கின உடனே அவங்களுக்கு இவங்களுக்கு டச் இல்லாம ஆக்கிறாரு. அப்படி பாதுகாக்கிறார். ஆமா, அப்ப ராம் முழுதும் கிடக்குறாங்க. ராம் முழுது ராத்திரி தான் கிடக்குறாங்க. ராத்திரி அப்ப அக்னி சம்பத்தை அனுப்பி அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறாரு. கடலுக்குள்ள வரல வெளிச்சம் கொடுக்குறாரு. அப்புறம் மேகத்தை அங்கங்க இறக்கின உடனே அவங்கள டச் பண்ண முடியல. பிறகு மேகம் மேலே இறங்கினா மறுபடியும் வருவான், பின்பற்றி வருவான், மறுபடியும் மேகத்தை இறக்கிடுவாரு. இப்படியே பாதுகாப்பு. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. பாதுகாத்து அந்த ஜனங்கள் அக்கறைக்கு போனோம்னா இவங்க சக்கரமெல்லாம் கலந்து வச்சு என்ன செய்தது, அந்த ரதத்தினுடைய சக்கரமெல்லாம் எல்லாம் கலந்து வரும்போது விழுந்துருச்சு. அப்புறம் பார்த்தாங்க, ஐயோ அவங்க முதல்ல போயிட்டாங்க, இனி நம்ம அவங்க மேற்கொள்ள முடியாது, நம்ம திரும்பி நம்ம ஊருக்கே தப்பிச்சு உயர்வோம்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. பின் திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது தண்ணி மூடிச்சு. தண்ணி வந்து கோலை நீட்டுன்ட்டார் ஆண்டவர். மறுபடியும் கோலை நீட்டிட்டாரு, தண்ணி அடிச்சுது, தப்புன்னு அடைச்சிருச்சு. சமுத்திரத்திலே மாட்டு போனார்கள் இல்லையா. தேவன் வந்து இத்தனை தினமோ கோடிக்கல் குஞ்சுகளை சேர்க்க வேண்டுமாக இத்தனை தினமோ நான் மனதாருந்தேன், இப்படியாவது வந்துருவான்னு நினைச்சேன், வராம போட்டியப்பா கண்ணீர் விடுத்தேன். எஸ்ஐஎம் பார்த்து என்ன பண்ணாரு, கண்ணீர் விடுத்து. இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டா 3 சந்தர்ப்பங்கள் இருக்கு. எத்தனைமா எங்கெல்லாம் கொடுத்தாரு, லாசருடைய மரணத்துக்காக கண்ணீர் விட்டார். அப்புறம் அது மனிதருடைய பாவங்களுக்காக கண்ணீர் விட்டார். முழு உலகத்துக்காகவும் அந்த ஒரு தனி மனிதனுக்காக, ஒரு தேசத்துக்காக, ஒரு முழு உலகத்துக்காகவும் கண்ணீர் விட்டார். ஆகவே ஆண்டவர் ஜனங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார், நேசிக்க பாதுகாத்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் ராஜா அழைச்சி கொண்டு போன போதே 4 முறை அவங்க அழைச்சி போறா. 4 முறையும் விடுவித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. தலைவர்களை எழுப்பி அவங்களை கொண்டு ராஜாவின் பேசி விடுவித்து கொண்டு வந்தார். நம்ம ஆத்தரவை விடுவித்து கொண்டார். அப்படியே தேவன் வந்து அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை, கைது பண்ண பிள்ளைகளை, அந்நிய தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டவர்களை நேசித்து தம்முடைய தேசத்துக்கு மீண்டும் கொண்டு வந்தார். அல்லேலூயா. கடந்த வருஷத்துல நீங்கள் எங்கெல்லாமோ போய் வந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு உங்களை எருசலேமாகிய சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சாத்தான் உங்களை கைது பண்ணி புத்தகங்களை ஆராய்ச்சி சொல்லி உலகத்தெல்லாம் காமிச்சு என்ன செய்யறா, ஆபத்துகள் நடத்தி கொண்டு போகும்போது இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக உலகத்தில் வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. மீட்டு கொண்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால யாக்கோபை ஆண்டவர் உதாரணமாக வைக்கிறார். என்ன வைக்கிறார், வாசிங்கள். உபாகமம் 32:10 வாசிக்கிறோம். யாக்கோபு எங்க இருக்கிறான், பாழான நிலத்தில். எங்க இருக்கிறான், பாழான நிலத்திலும். பாழான நிலம் என்ன நிலமா, யாக்கோபு இருக்கிற இடம் வந்து பாழான நிலம். அவனுடைய வாழ்க்கை பாழாய் போச்சு. பாழாய் போச்சு. ஒரு பாழான நிலம். அந்த நிலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. நிலத்தில் எதை செய்ய முடியுமா, பாழான நிலத்தில் ஒன்றுமே விளையாது, ஒன்றுமே வராது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு வீடு கட்ட முடியாது. பாழான நிலம். அப்படி நிலத்தில் இருந்த அவனை என்ன செய்தார், ஆண்டவர் கண்டுபிடித்தார். இதில் தண்ணி குளத்துலாம் வச்சு பேசினா அப்புறம் தண்ணி கிடக்கும்.
அந்த தண்ணியில் என்ன சொல்லுவாங்க, குடகுடன்னு கிடக்கும் தண்ணி, சாக்கடையா அப்படின்னு கிடக்கும். அதுக்குள்ளே தேடுவாங்க, அதுக்குள்ளே கைவிட்டு தேடும்போது கெளுத்தி மீன் இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்கு, கெளுத்தி மீன் அதுக்குள்ளே கிடக்கும். அது வலுவலுன்னு கிடக்கும். சாக்கடை மேலே கிடக்குமா, வலுவலுன்னு இருக்கும். அதுக்கு அதை எடுத்து சுத்தம் பண்ணி சாம்பலை போட்டு சுத்தம் பண்ணி அப்புறம் தான் நம்ம அதை சரிப்படுத்தி சாப்பிட முடியும். இது மாதிரி ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு, சுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய விலையேறப்பட்ட சாம்பலாகி அவருடைய சரீரத்தினாலே, ரத்தத்தினாலே, பாடுகளினாலே உங்களுடைய சாக்கடை கிடக்கிற உங்களை தூக்கி எடுத்து கையை சுத்திகரித்து உங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்புறம் அந்த ஊடை எழுதல் உள்ள வெளி அவந்தர வெளி, ஊடை எழுதல் உள்ள வெளி. ஊடை எழுதல் என்ன, ஊழையிடம் நாய் ஊழையிடம், நரி ஊழையிடம், பேய் ஊழையிடம், பேய் ஊழையிடம். நான் பிசாசை பார்க்கறதுக்கு சின்ன வயசுல ரொம்ப ஆசைப்படுவேன். ஏதோ ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் ஒரு வீடு கட்டினாங்க, ஈஸியாக ஒரு வீடு ஒரு காட்டுக்குள்ள கட்டினாங்க. அப்போ கட்டி இருக்கும்போது அதை விட்டு படுத்துருப்பேன், ரெண்டாவது படுத்துருப்பேன். வெளிப்பக்கமெல்லாம் அடைக்காமல் சும்மா திறந்த வழியாக இருக்கும். அப்போ ராத்திரியில் எழுந்திரிச்சு பிசாசை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப விரும்புவேன். ஏன்னா அங்கே பிசாசு இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த பக்கமாக ஒரு 5-6 பேரை வெட்டி கொண்டு விட்டாங்க. அப்போ அந்த இடத்துல தான் செத்த இடத்துல தான் பிசாசு இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே ராத்திரி பார்ப்போம். இப்போ எங்கள் சித்தப்பா என் தம்பி மாதிரிலாம் படுத்துருக்கோம். அது சொல்லி பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, எல்லாமே இருந்தால் தான் தெரியும். ஒரு நாள் பார்க்கும்போது அங்கே இருக்கிற ரசிகரை ஒரு ஊழி சத்தம், ஊழியர். அப்புறம் நான் அப்படியே பார்த்தேன்னா வாயில அக்னியோட ஒரு பிசாசு என்ன பண்ணுது, அக்னியெல்லாம் அப்படி கத்திக்கிட்டு ஊழையிட்டு ஓடி வருது. பார்த்து கதவை தட்டி எங்கள் அம்மா எழுப்புனேன். அம்மா அம்மா இருக்குமா, கதவை திறங்கம்மா. என்னடா, அம்மா பேய் பார்த்தேன், வயல அக்னியா இருக்குமா. புலிவாய் பிசாசுடா, அதெல்லாம் நம்மளை என்னடா செய்யும், நீ ஆண்டோடைய பிள்ளை கவர்மெண்ட் படுத்துக்கோ அப்படின்னு கவர்மெண்ட் படுத்து சொல்லுங்க. மாதிரி அது பிசாசு கூட இருக்கு பார்த்தீங்களா. அதனால அது நல்லது, அது ஊழியர்றது நல்லது. ஊழியர்றதுன்னா நாயை வளர்த்துவாங்க. அதனால ஊழியர்றது நல்லது இல்லை. சின்ன பிள்ளை கூட ஊழியர்றதுன்னா சத்து பண்ணுவாங்க. இந்த சாக்குருவின்னு ஒன்று உண்டு. என்ன குருவி? சாக்குருவி. அது ஒரு வீட்டில் மரணம் சம்பவிக்க போகுதுன்னு சொன்னால் அது சொல்லும். ராத்திரியில் இன்னைக்கு காலையில் ஒரு ஆள் சாக்க போகுதுன்னா ராத்திரியில் வீட்டுக்கு மேலே அப்படி போகும்போது ராத்திரியில் போகும். 2 மணி 1 மணிக்கு போகும்போது சாவ் 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 அப்படின்னு 3 தடவை சொல்லும். மரணம் காலையில் ஒரு மரணம் அந்த வீட்டில் ஏற்படும். இப்போ அந்த வீட்டுக்காரங்க அந்த சத்தத்தை கேட்டாங்கன்னா குருவி சொல்லிச்சு, காலையில் சாவதுக்குன்னு கடவுள் சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அப்படியெல்லாம் ஆண்டு சொல்லிட்டாரு, குருவிகளுக்கு ஞானத்தை கொடுத்து அதை பயன்படுத்துகிறார் இல்லையா. அது கரெக்டாக சொல்லுதுல. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பறவைகளை கேட்பா, அது உனக்கு சொல்லும், மிருகத்தை கேளு, அதுவும் சொல்லும் சொல்கிறார்ல. இந்த இது பூமி அதிர்ச்சி அதெல்லாம் வருதுன்னு சொன்னால் பூமிக்கு அடியில் அந்த அதிர்ச்சி முதல்ல உண்டாகும். அப்போ அந்த குதிரைகளை அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்க. பூமி உண்டாகிற இடங்கள்ல கட்டி வச்சுருப்பாங்க. அந்த குதிரைகளை கட்டி வச்சுருப்பாங்க, நல்லா காலை கட்டி அவர் கம்பில் கட்டி வச்சுருப்பாங்க. அதை இழுத்தா வராது, சாங்க கட்டி வச்சுருப்பாங்க. பூமி அதிர்ச்சி உண்டாகும் போதுனா குதிரைக்கு தெரியும். அது பூமிக்கு அடியில் அந்த சத்தம் கேட்கும் போதே அத்துக்கு ஓடி அதை கண்டுதான் பூமி அதிர்ச்சி வருதுன்னு அறிஞ்சுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி மிருகங்கள் கூட என்ன செய்யுமா, நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குது. அல்லேலூயா. கோழியை சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லிக் கொடுக்குது? கோழி தண்ணியை குடிச்சிட்டு மேலே பார்க்குது. மேலே ஆண்டவர்கிட்ட இருப்போம், ஆண்டவர் மறந்துடாங்க, அதுதான் தண்ணி தருவார். அல்லேலூயா. ஆகவே அந்த யாக்கோபை ஆண்டவர் பாலாமரத்துல ஊழியர்களுள்ள வெறுமையான அவாந்தர வழியிலே அவரை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை கண்மணி போல
11:12 32:11 கழுகு தன் கூட்டை கலைத்து தன் புள்ளிகளின் மேல் அசைவாடி அசைவாடி தன் சட்டைகளை வைத்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருக்கிறதில்லை. பார்த்தீங்களா? கழுகை போல சுமந்து வந்து என்ன செய்தாராம்? சுமந்து கழுகு குட்டிகளை சுமக்கிறது போல சுமந்து கொண்டு வந்தேன். அப்ப ஆண்டவர் போன வரும் பொழுது உங்களை என்ன செய்தாரு? சுமந்து வந்தா. உங்களை ஆண்டவர் சுமந்து வந்திருக்கிறார். வசனத்தோட சுமந்து கொண்டு வந்தார். ஆகவே ஆண்டவர் நம்மை சுமந்து செல்கிற தேவன். கடந்த வருஷம்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா சுமந்து நம்மை தூக்கி சுமந்து வந்தான். 13-14 வாசிக்கிறோம். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி பண்ணினார். பார்த்தீங்களா? பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு வந்தார். யாக்கோபு என்ன செய்யணும்? ஆடு மேய்ச்சி இருந்த யாக்கோபை மேன்மையா உயர்த்தினார். பாழான நிலத்திலிருந்து பிடிக்கிறாரு. அது பாவசாபத்திலே கிடக்கிற பிள்ளைகள், உலகத்தின் பாதையில் இருக்கிற பிள்ளைகளை பிடித்தெடுத்ததை காட்டுகிறது. கழுகை போல சுமந்து வந்தார். வியாதி வேதனை பிசாசு தொடர்ந்து தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். கடந்த ஆண்டில வயலில் விழும் பலனை புசிக்க கொடுத்தார். நல்ல சத்தான ஆகாரம் தருகிறார். தந்து நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த வருஷமும் நல்ல ஆகாரங்களை தந்து நம்மை திருப்தியாக்குவார். திருப்தியாக நடத்துகிற தேவன். 4வது கண்மலையில் உள்ள தேனை, தேன்னா வசனம், என்னமா இருக்கிற வசனம், தேன் கொடுக்கிறார். நமக்கு தேனாகிய வசனத்தை கொடுத்திருக்கிறார். அதை நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? வாசிக்கணும். காலையில் கூட அந்த ஒரு வருஷத்துல முடிக்கிற இது கொடுத்துருந்தோம். ஒரு வருஷத்துல முடிக்கிற பைபிள் வாசிப்பு அட்டவணை கொடுத்துருந்தோம். ஒரு வருஷத்துல நீங்க எப்படி வாசித்தா முடியும் அப்படின்னு சொல்லுங்க. அது ஒரு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நீங்க கொண்டு போய் பிரிண்ட் போட்டு எடுத்துக்கணும். தினமும் 4 அதிகாரம் வாசித்தா ஒரு வருஷம் முடிச்சிடலாம். ஏன்னா 4 அதிகாரம் அதெல்லாம் வாசிக்கலாம். இல்லை கஷ்டம் இல்லை. 4 அதிகாரம் தானே வாசிங்க. முடிஞ்சா 5 வாசிங்க. ஒரு நாள் 2 நாள் சொல்லிட்டு வந்த வீட்டுகளுக்கு கல்யாணம் வீட்டுக்கு போயிருந்தாலும் வாசிக்க முடியாமல் இருந்தால் அது கரெக்டாக சேர்ந்து வரும். 5 அதிகாரம் வருஷத்துல படிக்க. ஒரு வருஷத்துல பைபிள் படிச்சு முடிச்சேன்னு சொல்லி சாட்சி சொல்லு. அல்லேலூயா. ஒரு நாள் தீர்மானத்தில் அதை கொண்டு வாங்க. மற்றவங்களை ஆசீர்வதிப்பார். அவன் அந்த கற்பாறையிலிருந்து அப்புறம் கண்மையிலும் தேனை கொடுத்தார். கற்பாறையிலிருந்து வழியும் எண்ணெயை கொடுத்தார். அதான் பரிசுத்தான அபிஷேகம். என்னன்னா பரிசுத்தான அபிஷேகம். பசுவின் வெண்ணையை கொடுத்தார். பசுவின் வெண்ணெய்ன்னு சொன்னா என்னது? சத்தியம். ஆண்டவர் வயத்தில் உள்ள நல்ல சத்தியங்களை நமக்கு கொடுத்து நடத்துகிறார். 7வது ஆட்டின் பாலை உண்ண கொடுத்தார். ஆட்டின் பால் என்பது பரிசுத்தமான உபதேசத்தை காட்டுகிறது, உன்னதமான அனுபவம். 8வது ஆட்டுக்கராக்களின் கொழுப்பை கொடுத்தார். அது என்னது? நல்ல சபையை தந்து ஆவிக்குள் நம்மை வளர செய்கிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறார். 9வது ரத்தம் போன்ற திராட்சை ரசத்தை சாப்பிட கொடுத்தார். அது என்னதுமா? திருவரு. என்னது? திருவரு. ரத்தம் போன்ற திராட்சை ரசம். இது திருவந்தை காட்டுகிறது. பஸ்கா ஆடு பலி செலுத்தப்பட்டதை காட்டுகிறது. அவர் நமக்காக இயேசு பலி செலுத்தப்பட்டு ஆண்டவர் பலி செலுத்தப்பட்டு நமக்காக திருவந்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் பூரா அரிசியான திருவந்தை மாதந்தோறும் நம்ம எடுக்க தவறக்கூடாது. நம்ம எடுத்து திருவந்தை இருக்கிறனால என்ன பலன்? நமக்கு என்ன பலன்? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் நீங்கள் அடைகிறீர்கள். உங்கள் பாவ சாபங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தம் அடைகிறதுக்காக எடுக்கிறோம். ஆண்டுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தப்படுறதுக்காக எடுக்கிறோம். 10வது அவனை கண்மணி போல காத்து
நீங்களா ஒரு வருடமா கண்மணி போல காத்ததுனாலதான் நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை கண்மணி காத்திருக்கிறார், நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார், கூட்டிக் கொண்டு வந்தார். கூட்டிக் கொண்டு வந்து சும்மா வரல. யாத்திராகமம் 6:8 நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்ற தேசத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு போய் அதை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் கூட்டு போய் என்ன செய்யறாராம்? கூட்டிக் கொண்டு போய் அதை தருவேன், அந்த தேசத்தை தருவேன். அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கொடுத்த எல்லா ஆசீர்வாதமே உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. யூதா 24 வாசிக்கிறோம். வலுவாதபடி உங்களை காக்கவும். யூதா 24 வலுவாதபடி உங்களை காக்கவும், சந்தனத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு மகத்துவம் அதிகாரம் இப்பொழுது எப்பொழுது உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது நம்ம கடந்து சொல்வோம், உங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களை அழைத்துக் கொண்டு வருவேன், அப்புறம் உங்களை சேர்த்துக் கொள். சிலர் அழைத்துக் கொண்டு வர்றாங்க, அப்புறம் சேர மாட்டேங்கிறாங்க. புருஷன் மனைவியை கல்யாணம் பண்ணி கூட்டு வரான், 2 மாசத்துல திரும்ப சேர்த்துக் கொள்ள மாட்டேங்கிறான். வேண்டாம். இப்படி நிறைய நடக்குது. அதனால மனைவி புருஷன் வேண்டாங்க, புருஷன் மனைவி வேண்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன். சேர்த்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் என்ன செய்யறார்? உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஓசியாவில் நல்லதா சொல்லுவார். ஓசியா 8ஆம் அதிகாரத்துல எப்படி சேர்த்துக்கிறாரு? ஓசியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய், அக்காக நான் மறுபடி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் வந்து நியமித்துக் கொள்ளுகிறேன். 19 நித்திய விவாகத்துக்கு உன்னை நியமித்துக் கொள்ளுவேன், நீதி நியாயமும் கிருபையும் அவசரம். நித்திய விவாகத்துக்கு உன்னை நியமித்துக் கொள்றார். நித்திய விவாகத்துக்கு நம்மை நியமித்துக் கொள்கிறார். இந்த கிறிஸ்தவ சபைகளில் கல்யாணம் பூ வைப்பாங்க. என்ன வைக்கிறாங்க? நம்ம அப்படி வைக்கிறதுல சரி, நம்ம பைபிள் மாற்றுவோம், பைபிள் கொடுப்போம், மாற்றி கொடுப்போம். பிறகு கல்யாணத்துக்கு அதை மாற்றி மறுபடியும் கொடுத்துருவோம். அது ஒரு உடன்பாடு. பூ வைப்பாங்க. நமக்கு ஆண்ட பூ வச்சு நிச்சயம் பண்ணியிருக்காரு நம்மையும். அல்லேலூயா. என்ன பூ வச்சிருக்காருமா? ரட்சிப்பூ. என்ன பூ? ரட்சிப்பூ. ரட்சிப்பூரா வாடினோம். எல்லா பூவும் வாடி போவோம், வாடாத பூ ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்ப உன்னை நியமித்துக் கொண்டேன் அப்படிங்கிறார். எப்படி நியமித்தாரா? நீதியாய் நியமித்தேன். அடுத்ததுல நியாயமாய் நியமித்திருக்கிறேன், கிருபையாய் நியமித்திருக்கிறேன், ஒழுக்கமாய் நியமித்திருக்கிறேன், இரக்கமாய் உன்னை நியமித்திருக்கிறேன், உண்மையாய் உனக்கு என்னை நியமித்திருக்கிறேன். அப்படி எவ்வளவு சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறது, சேர்த்துக் கொள்ளுகிறார். நம்மை ஒதுக்குறவர் அல்ல, தள்ளுகிறவர் அல்ல. 1 பேதுரு 3:18 வாசிக்கிறோம். கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்க பாடுபட்டார் சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 11:24 அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். சேர்க்கப்பட்டார்கள், கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அதனால கர்த்தரிடமாய் நம்ம சேரணும். கர்த்தரிடமாய் நாம் சேர்க்கப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். வருவதனை புறமே நல்லுவதில்லை. நம்ம தள்ளிட மாட்டாரு, கைவிட்ட மாட்டாரு, நம்மை ஒதுக்கிட மாட்டாரு, ஓரம் கட்டிட மாட்டாரு, சரியில்லைன்னு விட்டுற மாட்டாரு. அல்லேலூயா. அவர் சரியில்லாம நம்ம போனாலும் அவருடைய அழைப்பும் கிருபையும் மாறாது. அழைப்பும் அழைப்பு இருக்கு இல்லையா? நம்ம அழைப்பு போய் போயிட்டாலும் அழைப்பும் கிருபையும் மாறாது. அதனால உங்களை என்ன செய்வார்? அது என்றைக்கு அவர்களே பிடிப்பார். மறுபடியும் ஒரு சில பேர் அடி கொடுத்தாவது தண்டிச்சாவது இழுத்து கொண்டு போடுவார். அல்லேலூயா. விட மாட்டார். அல்லேலூயா. அதான் வலுவாதபடி காக்கிறார். எப்படி காக்கிறார்? வலுவாமல். கழுத்து மீன் வழங்கிட்டே போவோம். வலுவாமல் என்ன செய்யணும்? அந்த சாம்பல் போட்டு சுத்தம் பண்ணி கறி வச்சு சாப்பிட்டா நல்லா மனமா இருக்கும். அல்லேலூயா.
வெளுத்து மீன் வந்தால் வெளுத்து வாங்கணும். வெளுத்து மீன் வந்தால் வெளுத்து வாங்கணும். ஸோ ஒரு பாஸ்டர் வீட்டில் ஒரு பாஸ்டர் வந்தார் ஒரு ஊருக்கு வந்து சபையில் பிரசவம் பண்ணார். அன்னைக்கு அந்த பாஸ்டர் ஊருக்கு போயிட்டதுனால அவரை பிரசவம் பண்ணது போட்டார். பிரசவம் பண்ணி முடிஞ்சோன்னா ஒரு அம்மா, ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்க ஐயா, ரொம்ப பசி சாப்பிடாத மாதிரி நீங்கள் போனா சாப்பிடாத மாதிரி தெரியுது, ரொம்ப முகம்லாம் வாடி போச்சு. அம்மா இன்னைக்கு உபாசத்துக்கு வந்தேம்மா, சாப்பிடலம்மா, அப்படியே அவங்க வீட்டில் சாப்பிட கூப்பிட்டீங்களா? சரி வாரம்மான்னு சொல்லிட்டு போனார். போனால் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்மெல் வருது, ஒரு கெட்ட வாடை வருது. இவர் வீட்டுக்குள்ளேயும் அவருக்கு போக முடியல. சொல்கிறாரு, என்னையா வெளியே நிற்கிறீங்க? ஐயா ஒரு வீட்டு வாசல்லையே ஒரு மாதிரி ஸ்மெல் வருது வீட்டுக்குள்ள இருந்து அப்படின்னு. அந்த வீட்டுக்கார் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. அந்த அம்மாவும் சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, சும்மா வாங்க ஐயா, உட்காருங்க ஐயா. இல்லைம்மா வருதுமா, நாட்டம் தாங்க முடியல. ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நாங்களும் தேவையெல்லாம் பார்த்து அலசணும், எல்லாம் கழுவி விட்டுருக்கோம், அப்படி ஒன்றுமே இல்லையா. அவன் பழகிட்டா சரியா போயிடும். அவங்க என்ன சொல்றாங்க, பழகிட்டா சரியா போகும். இப்போ வந்ததுனால அப்படி இருக்கு, கொஞ்சம் நேரம் போனால் அவங்களுக்கு அது தெரியாது. இவருக்கு கேட்க இப்போ இல்லாமல் எப்படி நான் வரோம் அப்படின்னு சொல்லி இவர் எனக்கு பெசம் இருங்க நான் பார்க்குறேன்னு சொல்லி எல்லாம் பார்க்குறாரு. அங்கே ஒரு சோபா இருக்கு, இல்லைன்னா பார்க்குற கிடைக்கல, சோபா இருக்கு. அந்த சோபாவை தூக்கி பார்த்தாக்கா அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ள ஒரு எலி சிக்கி கிடக்கு. எலி சிக்கி அழுகி நாரி அந்த வாழை தான் வீட்டுக்குள்ள அடிக்குது. அதை சுத்தம் பண்ண பிறகு தான் அது வாழை போச்சு. ஒரு சொல்லுங்க, இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் என்ன செய்யுது, இருதயமாகிய ஸ்ப்ரிங்குக்குள்ள ஒரு எலி கிடக்குது. இல்லையா? அதை கண்டுபிடிச்சு எழுதி போட்டீங்கன்னா நாட்டம் போயிடும், வாழை போயிடும். அந்த பாசல் சாப்பிட்ட மாதிரி ஆண்டவர் வந்து உங்க வீட்டில் சாப்பிடுவார். ஒரு சொல்லுவார். ஆமாம், ஆகவே ஆண்டவர் வந்து நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறதே சேர்த்துக் கொள்ளுகிறார். யாத்திராம 6:7 வாசிக்கிறோம், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் என்று சொல்கிறேன். எகிப்தியர் சுமத்தின சுமைகளை விலக்குவேன் ஆண்டவர் சொல்றாரு. எகிப்தியர் மேல் வைத்த சுமைகளை நீக்குவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லி அவர்களை விடுவிக்கிறார். அதனால நாமும் என்ன செய்யணும், பாரத்தை ஆண்டவர் மேல வைக்கணும். அல்லேலூயா. நம்மை விடுவிக்கிறவர், நம்முடைய பாரங்களை சுமக்கிறவர், கர்த்தர் பாரத்தை அவர் உன்னை ஆதரிப்பார், நீவானை ஒருபோதும் தள்ளாட கொட்டார். அதனால எகிப்தியர் ரொம்ப பாரமான சுமைகளை சுமத்தினாங்க, ஆண்டவர் அப்படி செய்யல. அல்லேலூயா. இந்துக்கள் மேலே சுமைகளை ரொம்ப சுமத்திருப்பாங்க. 4 மணிக்கு எழுந்திருக்கணும், வீட்டை நான் கழுவணும், குளிக்கணும் 4 மணிக்கு. அவன் ஐயப்ப பக்தர்லாம் 4 மணிக்கு குளிக்கிறான். ஆமாம், ஈர தண்ணியில் குளிக்கிறாங்க. அது அங்கே எரிமேலி ஒரு இடத்துல ஒரு ஆறு இருக்குது, அந்த ஐயப்பன் போகிற வழியில். அங்கே அந்த ஆற்றுல ஐஸ் மாதிரி இருக்கும் தண்ணி, அந்த தண்ணியில் குளிப்பாங்க. அப்படி ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார், அவர் மேல நம்முடைய சுமைகளை வைக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. இருமுடி கட்டு வர நம்ம 10 முடியை ஆண்டு மேல வைக்கணும். அல்லேலூயா. 10 சுமைகளை வைக்கணும். நம்ம இருமுடியை கொண்டு போய் 10 போயிடுவான். ஆனால் அதோட முடிஞ்சு வச்சு நினைக்கலாம், நம்ம ஆண்டவர் மேலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுமைகளை வைக்க அவர் என்ன செய்வாருமா, சுமைகளை தாங்குகிறார். அல்லேலூயா. இந்த பூமியை பூமாதேவின்னு ஒரு அம்மா இருக்குதான், அந்த அம்மா முதுகுல சுமக்குதான். அது சொல்றான். சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் ஆண்டவர் தன்னுடைய கரத்தினாலே பூமியை தாங்குகிறார். அல்லேலூயா. இந்த கரம் பூமியவே தாங்குது, உலகத்தையே தாங்குது பாருங்க. அப்போ உங்களுடைய எவ்வளோ பிரச்சனைகள் ஆண்டவர் 100 பிரச்சனை 200 பிரச்சனை வச்சாலும் அவர் தாங்கிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. தாங்குகிற தெய்வம். ஆகவே நீங்க எல்லா பிரச்சனையும் அவர் மேல் வைத்து விடுங்கள், உங்களை ஆதரிப்பார். அல்லேலூயா.
தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டால் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார் என்று வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை உலகத்திலே அழைத்திருக்கிறார், கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களை கூட்டிக் கொண்டு வருகிறவர் அவர். இப்படியே உங்களை சபையிலே கொண்டு வந்து உங்களை உபதேசித்து உங்களை நல்ல பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் வரும்போது என்ன செய்வார்? அங்கேயும் சொல்வார். அதான் தாவி சொல்றார், உங்களுடைய ஆலோசனையின்படியே என்னை நடத்தி முடிவிலே மகிமையில கொண்டு சேர்க்கிறோம். எங்க சேர்க்கிறோம்? மகிமை. ஆமா, மகிமை என்ன? பரலோக ராஜ்யம். அதனால ஆவிதை போல நம்ம ஜீவிக்கணும். ஆலோசனைப்படியே நடந்துக்கணும். என்னுடைய ஆலோசனைப்படி ஏன் அந்த வருஷம்லாம் என்னுடைய ஆலோசனைப்படி நடந்துட்டேன். மக்கள் சொல்ற ஆலோசனைலாம் நடந்தேன். ஆனா அந்த வருஷத்துல உங்க ஆலோசனைப்படியே நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆலோசனைப்படியே நடத்துப்பார். ஒவ்வொரு நாளும் காலையில் செய்ய சொல்லுங்க. ஆண்டவர் இப்படி ஆலோசனைப்படியே இந்த நாள் முழுவதுமே நடத்துக்க, பிள்ளைகளை நடத்துக்க, எடுத்து காத்துக்கொள்ளுங்க, சொல்லுங்க. அப்படியே நடத்துவா. அலையிலோயா